வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். காலையில் ஓபிஎஸ்க்கு அடித்த அதிர்ஷ்டம் திடீர் திருப்பம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ஓபிஎஸ்க்கு அதிர்ஷ்டம்னா என்னன்னா, இந்த தேர்தல் 4ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவண்டு தான் அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், அவர் வந்து ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டிடுறாருங்களே, அதாவது பாஜகவுடன் இணைந்து அந்த ஒரு தொகுதியில் அவருக்கு பெரும்பான்மையாக அதிர்ஷ்டவசமாக நிறைய விதமான வாக்குகள் வரும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் அவர் பரப்புரையும் சூறாவளி பிரச்சாரமும் அதன் பிறகு மிக பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை அதிமுக தரப்புக்கு பார்த்திங்கன்னா எதிராகவே முன்னெடுத்து வைத்து மிகப்பெரிய அளவில் ஆதரவை பெருக்கியவர் தான் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள். அதனால் அவர் ராமநாதபுரம் தொகுதியில் எந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையை வாங்கியிருக்காரு, எடுத்திருக்காரு அப்படின்றத இதன் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு அதிர்ஷ்டவசமாக நிறைய விதமான ஆதரவு என்பது, வாக்குகள் என்பது ராமநாதபுரம் தொகுதியில் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. சமுதாய வாக்கு, குறிப்பிட்டோர் வாக்கு, பொதுமக்கள், மீனவர்கள் என்று பல தரப்பினர்களுடைய வாக்குகள் என்பது அங்கு அதிகமாக இருக்கின்ற காரணமாக முக்கியமான பார்த்திங்கன்னா இடங்களில் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஆதரவு கூடும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. அப்படி அவருக்கு அதிர்ஷ்டவசமாக எம்பி பதவி கிடைத்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ராமநாதபுரம் தொகுதியில் அவர் கொண்டு வருவார் என்று பொதுமக்களும் பார்த்திங்கன்னா நம்புவாங்க அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேனியில் எப்படி அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனாரோ அதே போன்று இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அவர் ஆகுவார் அப்படின்றத பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுக என்னதான் வேட்பாளர் அங்கே ஜெயபாலன் நின்னாலும் கூட நம்முடைய பன்னீர்செல்வத்திற்கு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது முன்னெடுப்பப்பட்டு நிறுவப்பட்டு கொண்டிருப்பது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் வகையில் செய்வார் அப்படின்றத பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சமயத்தில் அடுத்த கட்டமாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறுமா, இல்லை அவர் தமக்கு ஆதரவாக அதிமுகவையே மாற்றி அமைக்க போறாரா அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை அதிமுக வட்டாரங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இதனால கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ காட்டிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதா அப்படின்றத இந்த ஒரு தேர்தல், அதாவது ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவன்று பார்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கில் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது அரசியல் வட்டாரங்கள் பேச்சுக்கள் மூலமாக பேசப்பட்டு கொண்டதை நாம் காண்பித்து வருகிறோம். அதனால் பொறுத்திருங்கள், என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். மேலும் இது போன்று இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.